வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது வந்து +1 கெமிஸ்ட்ரியில் 5வது யூனிட் கார மற்றும் காரமண் உலோகங்கள் பார்க்கலாமா? அதை இல்லை, கார உலோகங்களில் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அண்ட் ஃப்ரான்சியம். ஸோ இந்த தனிமங்கள்லாம் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் தான், அதாவது என்னது, உலோகங்கள். கார உலோகங்களோட பொதுவான பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக வினைத்திறன் கொண்டது. ஃப்ரான்சியம் இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு கதிரியக்க தனிமம். இதோட பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா NS1. அதாவது அதோட கடைசி ஆர்பிட்டாலில் பார்த்தீங்கன்னா S ஆர்பிட்டாலில் முடியும், அதில் ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த ஒரு எலக்ட்ரானை நீக்கினீங்கன்னா அது ஸ்டேபிள் ஆகும் கார உலோகங்கள் எல்லாமே. அதனால பொதுவான ஆக்சிஜனேற்ற எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1. கார உலோகங்களுக்கு +1, காரமண் உலோகங்களுக்கு +2. அடுத்தது, கார உலோகங்களோட பொதுவான பண்புகள்ல அணு ஆரம் அந்த வரிசையில அதிகம். அந்த வரிசை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ லித்தியம் கார உலோகம்னா லித்தியத்துக்கு அடுத்தது பெரிலியம், அப்புறம் போரான், அப்புறம் கார்பன், இப்படி போகும்போது அந்த வரிசையில லித்தியத்துக்கு தான் அணு ஆரம் அதிகம். ஆனா அதே வரிசையில அயனியாக்கும் ஆற்றல் மற்றும் எலக்ட்ரான் கவர்த்தன்மை, இந்த ரெண்டும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். ஆக இது வந்து கார உலோகங்களோட பொதுவான பண்புகள். அடுத்தது சுட சோதனை. சுட சோதனை பொறுத்த வரைக்கும் லித்தியம் வந்து கிரிம்சன் சிவப்பு நிறத்தில் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சோடியம் சுட சோதனையில் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். பொட்டாசியம் வந்து லிலாக் கலர், அதாவது ஊதா நிறம். ருபீடியம் வந்து சிவப்பு கலந்த ஊதா. சீசியம் வந்து என்ன நிறத்தில் இருக்கும்னா நீல நிறத்தில் இருக்கும். இது ஃப்ளேம் டெஸ்ட். சரி, இதை நீங்கள் சொல்லலாம், இது 1 மார்க்கில் கூட வரும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சொன்னது எல்லாம் வந்து கார உலோகங்களுடைய பொதுவான பண்புகள். இப்போ இதிலே வந்து லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியத்தில் லித்தியம் தான் முதல் தனிமம். அந்த முதல் தனிமத்துக்கு மட்டும் வந்து மாறுபட்ட பண்புகள் இருக்கும். ஏன்னா சின்ன உருவளவு, அதிக முனைவாக்கும் திறன், வெளிக்கூட்டில் டி ஆர்பிட்டால் இல்லாமல் இருத்தல், இந்த 3 காரணத்தாலையும் லித்தியத்துக்கு தனித்துவமான பண்பு இருக்கும். இப்போ காரமண் உலோகங்களில் முதல் தனிமம் எது? பெரிலியம். பெரிலியம் வந்து அதுவும் மிகச்சிறிய உருவளவு, அதே மாதிரி அதிக முனைவாக்கும் திறன், வெளிக்கூட்டில் டி ஆர்பிட்டால் இல்லாமை. இதனால பெரிலியத்துக்கு தனித்துவமான பண்பு அந்த தொகுதிகளிலே. இப்போ லித்தியத்தோட தொகுதி என்னது? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியத்தில் லித்தியத்துக்கு மாறுபட்ட பண்பு, அதாவது தனித்துவமான பண்பு இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 காரணம் சொல்லணும். சிறிய உருவளவு, மிகச்சிறிய உருவளவு, அதிக முனைவாக்கும் திறன், வெளிக்கூட்டில் என்ன இல்லை? டி ஆர்பிட்டால் இல்லாமல் இருப்பது. இப்போ லித்தியம் வந்து மற்ற தனிமங்கள்லேருந்து எவ்வாறு வேறுபடுது? லித்தியம் வந்து அந்த சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் இதுலேருந்து எப்படி வேறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லித்தியம் வந்து ஹார்டு, அதாவது கடினமானது. மற்ற தனிமங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மிருதுவானதாக இருக்கும். லித்தியத்தோட உருகுநிலை அப்படிங்கிறதும் கொதிநிலை அப்படிங்கிறதும் மற்ற தனிமங்களை விட எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஆனால் லித்தியத்தை தவிர மற்ற தனிமங்கள் எதுவுமே நைட்ரஜனோட வினை புரியாது. அடுத்தது, வினைத்திறனை பார்க்கும்போது லித்தியத்துக்கு தான் வினைத்திறன் குறைவு. ஆனால் மற்ற தனிமங்களுக்கு வினைத்திறன் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ லித்தியம் மட்டும்தான் கார்பனோட நேரடியாக வினைபுரியும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பனோட ஒரு சேர்மம் மூலயமா தான் வினைபுரியுமே தவிர வந்து நேரடியாக கார்பனோட வினைபுரியாது. அடுத்தது, லித்தியம் அதோட மூளைவிட்ட தொடர்புல இருக்கிறது யாருன்னா காரமண் உலோகத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம். இது ரெண்டுத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூளைவிட்ட தொடர்பில் இருக்கக்கூடிய தனிமங்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட பண்புகள் ஒரே மாதிரி இருக்கும்.
இப்போ லித்தியமும் அதுக்கப்புறம் மெக்னீஷியமும் மூளைவட்ட தொடர்பு கொண்டது. ஸோ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட பண்புகளில் ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டுமே கடினத்தன்மை கொண்டவையாக இருக்கும். ரெண்டுமே வந்து நைட்ரஜனோட நேரடியாக வினைபுரியும். அடுத்ததா லித்தியமும் மெக்னீஷியமும் ஸோ ரெண்டுமே வந்து ஆக்சைடுகள் மட்டுமே உருவாக்கும். இது சூப்பர் ஆக்சைடுலாம் உருவாக்காது. சரி, ரெண்டுமே எதை உருவாக்கும் அப்படின்னா ஆக்சைடுகளை மட்டுமே உருவாக்கும். அதே மாதிரி லித்தியமும் மெக்னீஷியமும் பைகார்பனேட் அப்படிங்கிறத உருவாக்காது. ஸோ ரெண்டுமே வந்து எதை உருவாக்காது அப்படின்னா பைகார்பனேட் அப்படிங்கிறத உருவாக்காது. இப்போ லித்தியத்தோட கார்பனேட்டும் சரி, மெக்னீஷியத்தோட கார்பனேட்டும் சரி, ரெண்டுமே வெப்பப்படுத்தி சிதைந்து எதை உருவாக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடுகளை தரும். லித்தியம் கார்பனேட்டாக இருக்கட்டும், இல்லை மெக்னீஷியம் கார்பனேட்டாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே வந்து வெப்பத்தால் சிதைந்து எதை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுகளை உருவாக்கும். அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சலவை சோடா. இப்போ இந்த கார உலோகங்களோட சேர்மங்கள், அதில் சலவை சோடா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சோடியம் கார்பனேட் டெக்காஹைட்ரேட் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா சலவை சோடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இது வந்து நமக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். இது சலவை சோடா தயாரிப்பு முறையில் சால்வே ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சால்வே ப்ராசஸ் தான் இந்த சலவை சோடா தயாரிக்கக்கூடிய முறை. ஸோ இது வந்து அமோனியா ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து அமோனியம் கார்பனேட்டை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் உருவாக்கும். அந்த அமோனியம் கார்பனேட்டு வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து அமோனியம் பைகார்பனேட்டாக உருவாக்கும். அந்த அமோனியம் பைகார்பனேட் அப்படிங்கிறது சோடியம் குளோரைடோடு சேர்க்கும்போது உங்களுக்கு சோடியம் பைகார்பனேட் ப்ளஸ் அமோனியம் குளோரைடு அப்படிங்கிறது உருவாகும். அந்த சோடியம் பைகார்பனேட் இருக்கு இல்லையா, அதில் 2 மோல்ஸ் வந்து உங்களுக்கு கடைசியாக எதை கொடுக்கும் அப்படின்னா சோடியம் கார்பனேட், இந்த சலவை சோடா ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ மொத்தம் 4 ஸ்டெப்பு. இந்த 4 ஸ்டெப் நல்லா பார்த்துங்க. எதை உருவாக்குறது? சலவை சோடா. என்ன முறை இது? சால்வே ப்ராசஸ். இது 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இந்த சலவை சோடாவோட பயன்கள் பார்த்தீங்கன்னா துணிகளை வெளுக்க, அப்புறம் வந்து ஹாட் வாட்டர் சாஃப்ட் வாட்டராக மாற்ற, கடின நீரை மின்னீராக மாற்ற, அப்புறம் வந்து கண்ணாடி, காகிதம் இவைகள்லாம் தயாரிப்பதற்கு எதை யூஸ் பண்ணலான்னா சலவை சோடா அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அடுத்தது சமையல் உப்பு அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் சோடியம் குளோரைடு. இது உங்களுக்கு தெரியும். சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது சமையல் உப்பு. சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH இதை தயாரிக்க உதவும் காஸ்ட்னர்-கெல்னர் முறை. இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடை தயாரிக்கக்கூடிய ஒரு முறை. ஸோ இதில் தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ராலிசிஸ், அதாவது மின்னார் பகுப்பு. இப்போ மின்னார் பகுப்புன்னா என்ன இருக்கணும்? ஒரு நேர்மின்வாய், எதிர்மின்வாய், மின்பகுளி. ஸோ நேர்மின்வாய் வந்து கார்பன், எதிர்மின்வாய் வந்து மெர்க்குரி, அதாவது Hg, மின்பகுளி வந்து உப்பு, அதாவது உப்பு நீர். சரிங்களா? இதான் காஸ்ட்னர்-கெல்னர் அப்படிங்கிறதோட முறை. எதை தயாரிக்கிறதுக்கு? சோடியம் ஹைட்ராக்சைடு தயாரிப்பதற்கு. ஸோ தத்துவம் என்னது? மின்னார் பகுப்பு. நேர்மின்வாய் வந்து கார்பன், எதிர்மின்வாய் வந்து மெர்க்குரி, மின்பகுளி வந்து அதாவது உப்பு நீர். இப்போ எதிர்மின்வாயில் எப்படி நடக்குது அப்படின்னா இந்த NaCl Na+ ஆகும், Cl- ஆகும் போகுது இல்லையா, அந்த Na+ எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு, அதாவது குளோரைட் கொடுக்குற எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு சோடியமாக போய் எதிர்மின்வாயில் போய் படியும். அந்த எதிர்மின்வாய் என்னவா செயல்படுது? மெர்க்குரி தானே. மெர்க்குரிய அமால்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எதிர்மின்வாயில் என்ன இருக்குன்னா சோடியம் போய் மெர்க்குரியில் போய் சேர்ந்து சோடியம் அமால்கம் அப்படிங்கிறது உருவாக்கிடுச்சு. ஸோ நேர்மின்வாயில் எது போய் சேருது அப்படின்னா குளோரைடு அயனி போகுது. அது வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணிவிட்டு குளோரின் கேஸாக வெளில போயிடுது. ஸோ இப்போ எதிர்மின்வாயில் என்ன இருக்குது? சோடியம் அமால்கம், அதாவது சோடியம் மெர்க்குரி ப்ளஸ் அது கூட வாட்டர் சேர்த்தோன்னா உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ 2Na amalgam plus 2H2O gives 2NaOH plus 2Hg plus hydrogen gas அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் காஸ்ட்னர்-கெல்னர் முறை. இந்த காஸ்ட்னர்-கெல்னர் முறை அப்படிங்கிறது எதை உருவாக்கக்கூடிய முறை அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு தயாரிக்கக்கூடிய முறை. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
பாக்சைட், இது அலுமினியத்தோட முக்கியமான தாது. அதை தூய்மைப்படுத்துதல் மற்றும் பெட்ரோலிய சுத்திகரிப்பில் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்தலாம். அப்புறம் ஜவுளி தொழிலில் பருத்தி துணிகளை மேம்படுத்த இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்தலாம். அப்புறம் சோப்பு, அப்புறம் காகிதம், அப்புறம் செயற்கை பட்டு ஆகியவற்றை தயாரிக்க எதை பயன்படுத்தலாம்? உங்களுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். சார், அடுத்தது சோடியம் பைகார்பனேட்டோட பயன் என்னன்னு கேட்பாங்க. சோடியம் பைகார்பனேட், ஸோ அது என்னென்னா NaHCO3. இதோட பயன்பாடு என்னென்னா தீ அணைக்க, அப்புறம் கேக்குகள் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த கேக்கு தயாரிக்க சோடியம் பைகார்பனேட் பயன்படுகிறது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, கேக்குகள் தயாரிப்பதற்கு பயன்படும் சேர்மம் எதுன்னு கேட்பாங்க. ஸோ 1 மார்க்கில் கேட்பாங்க. உங்களுக்கு எதை நீங்கள் சொல்லணும்? சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிறத சொல்லணும். இந்த சோடியம் மற்றும் பொட்டாசியத்தோட பயன்கள் என்ன? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், இல்லை 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். சோடியம் மற்றும் பொட்டாசியத்தோட பயன்கள் என்ன? செல்களுக்கு வெளியே இரத்த பிளாஸ்மா மற்றும் செல்லை சூழ்ந்துள்ள இடை திரவங்களில் சோடியம் அயனிகள் முதன்மையாக காணப்படுது. நரம்பு சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, சமிக்ஞை, அதை கடத்துவதில் இந்த அயனிகள், அதாவது சோடியம் அண்ட் பொட்டாசியம், இந்த அயனிகள் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. செல் சவ்வுகளின் வழியே நீர் கடத்துதலுக்கும் சர்க்கரை மற்றும் அமினோ அமிலங்களை செல்லின் உள்ளே கடத்துவதற்கும் இந்த அயனிகள், அதாவது சோடியம் மற்றும் பொட்டாசியம் அயனிகள் ஒரு முக்கிய பங்காற்றுகின்றன. அடுத்தது செல் திரவங்களின் உள்ளே, செல்லோட திரவத்தோட உள்ள எது இருக்குன்னா பொட்டாசியம் அயனி இருக்குது, அதிக அளவில் இருக்குது. இங்கே இவை பல நொதிகளை, என்சைம்ஸை செயலுற செய்கிறது. குளுக்கோஸை ஆக்சிஜனேற்றம் செய்து அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ATPயை உருவாக்குவது இந்த பொட்டாசியம் அயனிகள் தான். இந்த நரம்பு சிக்னல்ஸை கடத்துவதில் சோடியம் பொட்டாசியம் இறைப்பி அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்காற்றுகிறது. அடுத்த டியர் ஸ்டூடெண்ட்ஸ், காரமண் உலோகங்கள். இந்த காரமண் உலோகங்கள் அப்படின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம், இதுதான் காரமண் உலோகங்கள். இவைகளோட பொதுவான பண்புகள் என்ன அப்படின்னு கேட்கலாம். சரி, இதில் பெரிலியம் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் எலிமெண்ட். கால்சியம், மெக்னீசியம் அப்படிங்கிறது பொதுவாக கிடைக்கிறது. சரி, எர்த் கிரஸ்டில் 5ஆவதாக கிடைக்கிறது கால்சியம், 8ஆவதாக கிடைக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம். சரி, இதிலே பார்த்தீங்கன்னா அந்த காரமண் உலோகங்களில் ரேடியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கதிரியக்க தனிமம், ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். இதில் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு என்ன? காரமண் உலோகங்களோட பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு NS2. கார உலோகங்களுக்கு NS1, காரமண் உலோகங்களுக்கு NS2. பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கார உலோகங்களுக்கு +1, காரமண் உலோகங்களுக்கு +2. சரிங்களா? இதெல்லாம் பொதுவான பண்புகளில் சொல்லலாம். கார உலோகங்களை விட காரமண் உலோகங்கள் குறைவான அணு மற்றும் அயனி ஆரம் கொண்டது. அப்போ அணு ஆரமோ அயனி ஆரமோ குறைவாக இருக்கும் கார உலோகங்களை விட காரமண் உலோகங்களுக்கு. ஆனால் கார உலோகத்தை விட காரமண் உலோகத்துக்கு அயனியாக்கும் ஆற்றல் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். எலக்ட்ரான் கவர்த்தன்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம் அப்படின்னு மேலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா டாப் டு பாட்டம் எலக்ட்ரான் கவர்த்தன்மை என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். சரி, இங்கேயும் அதே மாதிரி தான். டாப் டு பாட்டம் வரும்போது எலக்ட்ரான் கவர்த்தன்மை என்ன ஆகுது? குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த ஃப்ளேம் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சுடர் சோதனையில் கால்சியம் வந்து பிரிக் ரெட், அதாவது செங்கல் சிவப்பு நிறம் கொண்டது. ஸ்ட்ரான்சியம் வந்து கிரிம்சன் சிவப்பு நிறம் கொண்டது. பேரியம் வந்து ஆப்பிள் கிரீன், ஆப்பிள் பச்சை நிறம் கொண்டது. இதெல்லாம் வந்து பப்ளிக்கில் 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அடுத்தது பெரிலியத்தோட முரண்பட்ட பண்பிற்கு காரணம் என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், முதல் தனிமம் அப்படிங்கிறது முரண்பட்ட பண்புகள் கொண்டதாக இருக்கும். ஏன்னா அது ஒரு சின்ன உருவளவு, அதிக முனைவாக்கும் திறன், ஸோ அதுக்கப்புறம் அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை, அதிக அயனியாக்கும் ஆற்றல், கடைசி கூட்டில் டி ஆர்பிட்டால்கள் இல்லாமல் இருப்பது, காணப்படுவது இல்லை. இதுதான் வந்து பெரிலியத்தோட முரண்பட்ட பண்பிற்கான காரணம். சரி, இப்போ அடுத்தது இந்த பெரிலியம் யாரோட மூளைவெட்ட தொடர்பு கொண்டது? அலுமினியம். அப்போ அது ரெண்டுத்துக்கும் பண்புகள் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து ஒற்றுமை வந்து அதிகமாக இருக்கும். அந்த பண்புகளில் ஒற்றுமை அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணமாக அலுமினியம் குளோரைடு, பெரிலியம் குளோரைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரெண்டுமே வந்து
லூயி அமிலங்கள் தான். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரிம கரைப்பானில் கரையும். இந்த பெரிலியமும் அலுமினியமும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எதை கொடுக்கும் அப்படின்னா அந்த தொகுதிகளில் அணைவு சேர்மங்களை கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிலியம், அலுமினியம் இவைகளோட ஹைட்ராக்சைடு, அதாவது பெரிலியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, இது வந்து ஈரியல்பு தன்மை கொண்டது. சரிங்களா? சரி, அடுத்தது இந்த நைட்ரிக் அமிலம் இருக்கு பாருங்க. பெரிலியத்தையும் சரி அலுமினியத்தையும் சரி, பெரிலியம் அலுமினியம் ரெண்டுமே நைட்ரிக் அமிலத்தால் ரெண்டுமே செயலற்றதாக மாறும். இப்போ வந்து மெக்னீஷியத்தோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பெரிலியத்துக்கும் அலுமினியத்துக்கும் என்ன விதமான ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ பயன்களில் ஒரு சில தனிமங்களோட பயன்கள், முக்கியமாக மெக்னீஷியத்தோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு மற்றும் எஃகு இதுலேருந்து சல்ஃபரை நீக்க பயன்படுது. அப்புறம் அச்சிடும் தொழிலில் பயன்படுது. அப்புறம் ஆகாய விமானங்கள் மற்றும் ஏவுகணை தயாரிப்பதில் மெக்னீஷியத்தோட உலோக கலவைகள் அப்படிங்கிறது பயன்படுது. சரி, இப்போ சுட்ட சுண்ணாம்பு. ஸோ அது என்ன? கால்சியம் ஆக்சைடை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சுட்ட சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவோம். இது கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணிங்கன்னா கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த சுட்ட சுண்ணாம்பு எதில் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட்டு, கட்டுமான பூச்சிகள் மற்றும் கண்ணாடி தயாரிப்பதில் எதை பயன்படுத்தலாம்னா இது சுட்ட சுண்ணாம்பு அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். சார், கால்சியம் ஹைட்ராக்சைடு தயாரித்தல். இப்போ நம்ம சுட்ட சுண்ணாம்பு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, CaOH2, ஸோ இது எல்லாம் வந்து காரமண் உலோகத்தோட சேர்மங்கள். கார உலோகத்தோட சேர்மம் பார்த்தோம், இப்போ காரமண் உலோகத்தோட சேர்மம். இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, கால்சியம் ஆக்சைடு அந்த சுட்ட சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, அது கூட நீர் சேர்த்திங்கன்னா H2O சேர்த்திங்கன்னா CaO + H2O gives CaOH2, அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ கால்சியம் ஆக்சைடோட நீர் சேர்த்த கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது ஜிப்சம். இதோட ஃபார்முலா கேட்பாங்க. கால்சியம் சல்ஃபேட்டு டைஹைட்ரேட், அதாவது CaSO4.2H2O அப்படிங்கிறது என்னென்னா ஜிப்சம் அப்படிங்கிறது. அடுத்தது வெப்பநிலை அதிகரிக்கும் போது மற்ற உப்புகளை போல் அல்லாமல் இந்த கரைதிறன் பார்த்தீங்கன்னா, மற்ற உப்புகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதோட கரைதிறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஆனால் ஜிப்சம் உப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்த ஜிப்சம் உப்போட கரைதிறன் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா குறையும். இந்த பண்பு என்ன சொல்லுவோம்னா எதிர்கரைதிறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஜிப்சத்தோட ஒரு தனித்துவமான பண்பு. ஜிப்சத்தோட ஒரு தனித்துவமான பண்பு எதிர்கரைதிறன் அப்படிங்கிறது. சில நேரங்களில் ஜிப்சம் பார்த்தீங்கன்னா மலர்களோட இதழ்களை ஒத்த வடிவமைப்பில் இருக்கு. இந்த வகையை பாலைவன ரோஜா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பெரும்பாலும் பாலைவன பகுதிகளில் உண்டாகுது. இப்போ கேட்பாங்க 1 மார்க்கில், பாலைவன ரோஜா அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஜிப்சத்தை. ஸோ அதை பார்க்குறதுக்கு ரோஜாக்களோட பெட்டல்ஸ் மாதிரி இருக்கிறதால, அதாவது இதழ்கள் மாதிரி இருக்கிறதால இது பாலைவன ரோஜா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அலபாஸ்டர் அப்படிங்கிறது ஜிப்சத்தோட ஒரு வகை. இது அணிகல கற்கள் போன்று விலை மதிப்பு மிக்கது அலபாஸ்டர் ஜிப்சம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த ஜிப்சம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது துகள் வடிவமுடைய ஒளி ஊடுருவ இயலாத தன்மை கொண்டது. இதோட கடினத்தன்மையை மோ அப்படிங்கிற அளவீட்டில் சொல்லுவாங்க, மோ ஸ்கேல். ஸோ இது ஜிப்சத்தோட கடினத்தன்மை வந்து 1.5லேருந்து 2 வரைக்கும் இருக்கும். இதோட அடர்த்தி பார்த்தீங்கன்னா 2.3லேருந்து 2.4 வரை இருக்கும். இந்த ஜிப்சத்தோட பயன்கள் என்ன? நிறைய பயன்கள் சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உலர் பலகைகள், பூச்சு பலகைகள் இதெல்லாம் தயாரிக்கிறதுல ஜிப்சம் பயன்படுத்தலாம். ஜிப்சத்தோட மற்றொரு பயன்பாடு ரொம்ப முக்கியமான ஒன்று, பாரிஸ் சாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இது தயாரிக்க பயன்படுது. அப்புறம் ஜிப்சம் பார்த்தீங்கன்னா எலும்பியல் துறையில் எலும்பு முறிவு சரி செய்யும் கட்டுகள் மற்றும் அச்சிகள் தயாரிப்பதற்கு இந்த ஜிப்சம் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அப்புறம் வேளாண்மை துறையில் மண்ணுடன் சேர்க்கப்படும் பொருளாகவும் கட்டுப்படுத்தியாகவும் அந்த உரமாகவும் இந்த ஜிப்சத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா பயன்படுத்தலாம். அப்புறம் ஜிப்சம் முக்கியமாக இணைத்தல் மற்றும் கெட்டியாக்கும் பண்புகளை பெற்றுள்ளதால் பற்பசைஸ், ஷாம்புகள் மற்றும் முடி தொடர்பான பொருட்களில் இந்த ஜிப்சம் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். சரி, இப்போ அடுத்தது, இப்போ ஜிப்சம்க்கு நிறைய பயன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம்.
சார் அடுத்தது ஜிப்சத்துலேருந்து கிடைச்ச இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் சாந்து, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இதை வந்து கால்சியம் சல்ஃபேட்டு ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹெமிஹைட்ரேட் அப்படிங்கிறது ஆஃப் H2O, CaSO4 ஆஃப் H2O. CaSO4.2H2Oனா ஜிப்சம், CaSO4.off-H2O அப்படின்னா அது என்னென்னா பாரிஸ் சாந்து. சார் ஜிப்சத்தை 393 கெல்வின் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தினா நமக்கு பாரிஸ் சாந்து அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 393 கெல்வின் வெப்பநிலைக்கு மேலே எவ்வித படிக நீர் மூலக்கூறும் இருக்காது. ஸோ மேலும் நீரற்ற கால்சியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது உருவாகும். இது முற்றும் எரிக்கப்பட்ட சாந்து, அதாவது டெட் பர்ன்ட் பிளாஸ்டர் அப்படிங்கிறது என அறியப்படுகிறது. இந்த பாரிஸ் சாந்தோட பயன்கள் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின். ஸோ 1 கட்டுமான தொழிலில் பயன்படுது, 2 எலும்பு முறிவு சரி செய்ய பயன்படுகிறது, 3 பற்சீராக்கும் துறையில் பயன்படுது, 4 அணிகலன்கள் தயாரிப்பதில் பயன்படுது, 5 சிலைகள் வார்ப்பதிலையும், சிலைகள் மற்றும் வார்ப்புகள் உருவாக்குவதில் இதில் வந்து இந்த பாரிஸ் சாந்து அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ஸோ அடுத்தது மெக்னீஷியம் மற்றும் கால்சியத்தோட உயிரியல் முக்கியத்துவம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இது. இவையோட உயிரியல் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மனித உடலில் 25 கிராம் மெக்னீஷியமும் 1200 கிராம் எது இருக்குன்னா கால்சியம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நொதிகள் வினையூக்கிகளாக செயல்படும் உயிர் வேதி வினைகளில் இந்த மெக்னீஷியம் அப்படிங்கிறது முக்கிய பங்காற்றுது. அதுக்கப்புறம் இந்த தாவரங்களில் இலைகளில் குளோரோஃபில் இருக்கு இல்லையா, அந்த குளோரோஃபில்ல முக்கியமான ஒரு நிறமி இருக்குது. அதாவது அது இலையில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறமி குளோரோஃபில். குளோரோஃபில்ல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் 2+ அப்படிங்கிற அயனியாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஏடிபி, அதாவது அடினோசின் ட்ரைபாஸ்பேட், இதை பயன்படுத்தும் நொதிகளில் இது இணை காரணியாகவும் பயன்படுகிறது. எது? மெக்னீஷியம். ஸோ மெக்னீஷியத்தோட பயன்பாடுகளில் என்னென்ன சொல்லியிருக்கோம்? நொதிகள் வினையூக்கிகளாக செயல்படும் உயிர் வேதி வினைகளில் மெக்னீஷியம் முக்கிய பங்காற்றுகிறது. அப்புறம் ஒளிச்சேர்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் முக்கிய நிறமியான குளோரோஃபில் மெக்னீஷியத்தினை கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏடிபியை பயன்படுத்தும் நொதிகளில் இது இணை காரணியாகவும் மெக்னீஷியம் அப்படிங்கிறது பயன்படுது. அப்புறம் நமது உடலில் மின்பகுளிகளை சமன்படுத்தும் பணியிலும் இது பயன்படுகிறது. இந்த மெக்னீஷியம் அப்படிங்கிறது பயன்படுகிறது. இந்த மெக்னீஷியத்தோட குறைபாடு பார்த்தீங்கன்னா வலிப்புகள் ஏற்படும் மற்றும் நரம்பு தசைகளில் அந்த இணைப்பில் எரிச்சல் உருவாக காரணமாக அமையும். எது இல்லைன்னா? மெக்னீஷியம் அப்படிங்கிறது இல்லைன்னா. அப்புறம் எலும்பு மற்றும் பற்களில் முக்கிய பகுதி பொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம். ஸோ இது ரத்தத்திலையும் காணப்படுது. அடுத்தது கால்சிட்டோனின் மற்றும் பாராதைராய்டு, இந்த ஹார்மோன்களால் இந்த கால்சியம் அப்படிங்கிறது ரத்தத்தில் இதோட அளவு பராமரிக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது ரத்தத்தில் கால்சியத்தோட குறைபாட்டினால ரத்தம் உறைய அதிக நேரம் ஆகிறது. ரத்தம் ஏன் அதிக நேரம் உறையலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கால்சியம் வந்து குறைபாடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது தசை சுருக்கத்திற்கும் முக்கிய காரணமாக அமைகிறது. உங்களுக்கு கால்சியத்தோட அளவு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா தசை வந்து சுருங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரமண் உலோகங்களோட முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய அந்த தனிமங்களோட பயன்கள் பார்த்துருக்கோம், அந்த தனிமங்களோட சேர்மங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க. +1க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச்.